Hello everyone, welcome back to the channel. Exercise 12.2 question number 1. A solid is in the shape of a cone standing on a hemisphere with both their radii being equal to 1 centimeter and the height of the cone is equal to its radius. Solid வந்து என்ன ஷேப்ல இருக்குன்னா ஒரு கோன் வந்து ஹெமிஸ்பியர் மேல இருக்கு அப்படிங்கிற ஷேப்ல இருக்கு. ஓகேவா? ஒரு ஹெமிஸ்பியர் அதுக்கு மேல ஒரு கோன். இதுதான் வந்து அந்த சாலிடோட ஷேப்பு. இப்போ இதோட ரேடியஸ் ரெண்டுத்தோட ரேடியஸுமே ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் 1 சென்டிமீட்டர், ஹைட் ஆஃப் த கோன், இந்த கோனோட ஹைட்டும் 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் அ சாலிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பை. இப்போ இதோட வால்யூம் ஃபைன் பண்ணணும். அப்போ வால்யூம் ஆஃப் சாலிட்னும் போது இதுல நமக்கு ரெண்டு ஷேப் இருக்கு. ஒன்னு கோனு, இன்னொன்னு ஹெமிஸ்பியர். வால்யூம் போது இதோட கெப்பாசிட்டி, இந்த கெப்பாசிட்டி ஆஃப் சாலிட் எவ்வளோன்னும் போது இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணாதான் இதோட டோட்டல் வால்யூம் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் சாலிட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன் பிளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். இப்போ வால்யூம் ஆஃப் கோனுக்கு நம்ம ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பிளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2/3 பை ஆர் கியூ. இப்போ இது எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/3 பையோட வேல்யூ பை அப்படியே வச்சுக்கலாம். ஆர் ஸ்கொயர் ரேடியஸ் 1 ஸ்கொயர் ஹைட், இப்போ ஹைட் ஆஃப் த கோன் வந்து அகெயின் 1 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பிளஸ் 2/3 பை அப்படியே வச்சுக்கலாம். ஏன் அப்படியே வச்சுக்கிறோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பைல தான் கேட்குறாங்க, அதனால பை அப்படியே வச்சுக்கிறோம் நம்ம. ஸோ இங்க நமக்கு π/3 இருக்கும். பிளஸ் இந்த பக்கம் 2/3 இன்டூ பை 1 கியூப் 1 தான். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைனும் போது இது நம்ம π/3 வெளியில எடுத்துக்கலாம், காமனா இருக்கு. π/3 வெளியில எடுத்துட்டா இங்க 1 இருக்கும், பிளஸ் இங்க 2 இருக்கும். ஸோ அப்போ நமக்கு 3 π/3 கிடைக்கும். 1 + 2 3 3யும் கட் பண்ணிட்டா பை வந்து. ஸோ ஆன்சர் வந்து பை சென்டிமீட்டர் கியூப். வால்யூம் ஆஃப் சாலிட் பை சென்டிமீட்டர். Second question. Rachel, an engineering student, was asked to make a model shaped like a cylinder with 2 cones attached to its 2 ends by using thin aluminum sheet. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மாடல் வந்து மேக் பண்றாரு. அந்த மாடல் எப்படி இருக்குன்னா, ஒரு சென்டர்ல ஒரு சிலிண்டர் இருக்கு, அதோட 2 எண்டில் அட்டாச் ஆகியிருக்க மாதிரி ஒரு மாடல் வந்து அவங்க கிரியேட் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மாடல். இப்போ the diameter of the model is 3 centimeter. அப்போ இதோட diameter வந்து 3 centimeter and its length is 12 centimeter. Total இந்த மாடலோட total length வந்து 12 centimeter. If each cone has a height of 2 centimeter. அப்போ கோனோட ஒவ்வொரு கோனோட ஹைட்டும் 2 centimeter. டோட்டல் ஹைட் 12 சென்டிமீட்டர், கோனோட ஹைட் 1 சென்டிமீட்டர். அப்போ இதோட சென்டிமீட்டர் எவ்வளோ இருக்கும்? இந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்கும்னா, ஹைட் ஆஃப் சிலிண்டர் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஹைட் ஆஃப் சிலிண்டர். ஸோ டோட்டல் ஹைட்ல இருந்து மைனஸ் இந்த 2 கோனோட ஹைட்டையும் சப்ராக்ட் பண்ணோம். 2 கோனோட ஹைட்டும் 2 + 2 4. அப்போ 12 - 4 8. அப்போ இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாடலுக்குள்ள எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏரோட வால்யூம் எவ்வளோ ஏர் இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிக்கலாம். வால்யூம் ஆஃப் இந்த மாடல், வால்யூம் ஆஃப் மாடல் இஸ் ஈக்குவல் டு, இதுல 2 பார்ட் இருக்கு நமக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் 2 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் கோன். ஏன்னா 2 கோன் இருக்கு, அதனால நான் 2 டைம்ஸ்ன்னு போட்டிருக்கேன். வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பிளஸ் இந்த 2 டைம்ஸ் 2 இன்டூ வால்யூம் ஆஃப் கோன் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இதில் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பையோட வேல்யூ 22/7. ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் டயாமீட்டர் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் 3/2 டிவைட் பண்ணால் நமக்கு 1.5 கிடைக்கும். ஸோ இப்போ ரேடியஸ் 1.5 into 1.5. height of the cylinder 8 plus 2 times 1/3. பையோட வேல்யூ 22/7. ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர், இதுக்கும் வந்து ரேடியஸ் 1.5 தான். ரேடியஸ் ஆஃப் கோன் வந்து 1.5. அடுத்து ஹைட் ஆஃப் த கோன். ஹைட் ஆஃப் கோனுங்கும் போது ஒரு கோனோட ஹைட்டு 2 சென்டிமீட்டர். இங்க நம்ம ஆல்ரெடி 2 கோனுக்குங்கும் போது இங்க 2 போட்டோம், அதனால இங்க நம்ம 2 மட்டும் போட்டா போதும். ஸோ 22/7 1.5 into 1.5 நமக்கு 2.25.
0.5 1.5 இதை மல்டிப்ளை பண்ணா 15 15s are 225 இல்லையா 2.25 அப்போ 2 டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சா 2.25 into 8 8 கூட மல்டிப்ளை பண்ணணும் 8 5s are 40 remaining 4 2 8s are 16 16 plus 4 20 remaining 2 2 8s are 16 18 so 2 decimal point தள்ளி புள்ளி வச்சா 18 கிடைச்சிரும் அப்போ இது 18 plus 2 times 1 by 3 22 by 7 into 1.5 into 1.5 again 2.25 2.25 into 2 2 5s are 10 remaining 1 2 2s are 4 4 plus 1 5 again 2 2s are 4 4.50 so 4.5 இப்போ இதை நம்ம simplify பண்ணலாம் 22 into 18 22 into 18 multiply பண்ணா நமக்கு 396 396 divided by 7 plus இந்த 2 நம்ம உள்ள எடுத்துட்டு போயிடலாம் 2 by 3 into 22 by 7 into 4.5 so 396 by 7 2 into 22 44 44 into 4.5 multiply பண்ணலாம் 4 5s are 20 remaining 2 4 5s are 20 20 plus 2 22 4 4s are 16 remaining 1 again 4 4s are 16 16 plus 1 17 0 6 plus 2 8 8 7 plus 2 9 1 இங்க 1 decimal point தள்ளி புள்ளி வைக்கணும் so 198 numeratorல 198 divided by 27 this is equal to இங்க 396 by 7 396 by 7 56.5 plus 198 by 27 9.4 so இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 66 centimeter cube இதுதான் total volume of இந்த மாடல் total volume of model 66 centimeter